ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான ரிச் அண்ட் க்ரீமியாக ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரப்டி ஸ்வீட் ரெசிபி நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸான ரெசிபி. இது அப்படியே சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஜாங்கிரி, குலோப் ஜாமுன் இந்த மாதிரி ஸ்வீட்டோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதில் நிறைய நட்ஸ் எல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கோம். ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி. ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு அடிகனமான பேன் இல்லைன்னா நான்ஸ்டிக் பேனில் 1 லிட்டர் அளவுக்கு நல்லா கெட்டியான பால் சேர்த்துக்கோங்க. பேக்கெட் பால் இல்லை மாட்டுப்பால் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. ஆனால் பால் நல்லா திக்காக இருக்கணும். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு பாலை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. பால் நல்லா இந்த மாதிரி பொங்கி வரும்போது நம்ம கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் திக்காக இருக்கிறதுனால கண்டிப்பாக அடி பிடிக்கும். அதனால் இந்த மாதிரி கண்டினியூஸாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பால் பொங்கி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு மட்டும் அப்படியே கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நமக்கு பாலில் மேலே ஆடும். அதை நம்ம இந்த மாதிரி சைடில் எடுத்து விட்டுட்டே இருக்கணும். நம்ம சேர்த்துருக்கிற 1 லிட்டர் பால் 1/2 லிட்டர் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி சைடில் எடுத்து விட்டுக்கிட்டே இருங்க. இந்த ஆடை தான் நமக்கு ரப்டிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஆடையை சைடில் எடுத்து விட்டுட்டு மறுபடியும் நம்ம பாலை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இந்த பால் நல்லா சுண்டி வர்றதுக்கு எனக்கு 40லேருந்து 45 நிமிஷம் போல் ஆச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணோன்னா மேலே ஆடை வரும். அதுக்கப்புறம் அது மாதிரி சைடில் எடுத்து விட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். எல்லோ ஃபுட் கலர் சேர்க்குறேன். ஃபுட் கலர் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, நீங்கள் வேண்டானா ஸ்கிப் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட குங்குமப்பூ இருந்ததுன்னா ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்துக்கோங்க. அது இன்னுமே நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பால் நல்லா வற்றி வர ஆரம்பிச்சிருச்சு. ஆடையும் நல்லா சேர்ந்துருக்கு பாருங்கள். இதை அப்படியே நம்ம எடுத்து விட்டுக்கலாம். இந்த ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிட்டோன்னா கண்டிப்பாக அடி பிடிக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து விட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். பால் நல்லா சுண்டி வந்திருக்கனால இதுலேயே ஸ்வீட்னஸ் இருக்கும். அதனால நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஸ்வீட் பிடிக்கும்னா இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கோங்க. நான் இது கூட பாதாம், முந்திரி, பிஸ்தா கொஞ்சமாக எடுத்து மிக்சியில் பொடி பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த பாதாம், முந்திரி பவுடர் சேர்க்கனால பால் நல்லாவே திக்காகும். அதே சமயத்தில் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். கூடவே 1 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. நான் ஏலக்காயை சர்க்கரையோடு சேர்த்து பொடி பண்ணி சேர்த்துருக்கேன். கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம சைடில் எடுத்து விட்டோம்ல இந்த ஆடையெல்லாம் உள்ளே சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஆடை சேர்க்கும்போது நமக்கு நல்ல ரிச் டேஸ்ட் கொடுக்கும். எல்லாத்தையும் எடுத்து விட்டதுக்கப்புறம் நல்லா கலந்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இடையிடையே நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ பாருங்கள், பால் நல்லா திக்காகி இருக்குது. இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னுமே நல்லா திக்காகும். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கூட இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு நல்ல க்ரீமியான டெக்ஸ்சரில் கிடைக்கும். இதை அப்படியே நம்ம 1 மணி நேரத்துக்கு ஆற விட்டுறலாம். இப்போ பாருங்கள், 1 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா ஆறி வந்திருக்கு. இப்போ பார்த்தா தெரியும், நல்ல திக்காக க்ரீமியாக இருக்குது. இது நீங்கள் அப்படியேவும் சர்வ் பண்ணலாம், இல்லைனா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஜில்லுன்னு கூட சர்வ் பண்ணலாம். வீட்டில் இருக்கிற ரொம்ப குறைவான பொருளில் வச்சு நம்ம இந்த ஸ்வீட் ரெசிபியை செஞ்சுருக்கோம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இது கூட கொஞ்சமாக பாதாம், பிஸ்தா கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். நம்ம ஏற்கனவே பொடி பண்ணியும் சேர்த்துருக்கோம். இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்க்கும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் சாப்பிடும்போது. இந்த ஸ்வீட் ரெசிபியை மிஸ் பண்ணாமல் நீங்கள் ஒரு தடவையாவது செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இன்றைக்கி இந்த ரப்டி ரெசிபியை நான் ஜாங்கிரி கூட சர்வ் பண்ணுறேன். ஒரு பவுலில் 2 கரண்டி அளவுக்கு நான் ரப்டி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு ஜாங்கிரி வச்சுட்டு அது மேலேயும் கொஞ்சமாக ரப்டி சேர்த்துக்கலாம். ரப்டி நீங்கள் ஜாங்கிரி, குலோப் ஜாமுன் கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மினி ஜாங்கிரி ரெசிபி நம்ம சேனலில் ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்களும் இந்த ரப்டி ஜாங்கிரி ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணிவிட்டு தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.